Hi everyone, this is Prabhu. இந்த வீடியோவில் அதானியில் ஒரு என்ட்ரி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் லாஸ்ட்டில் எடுத்துட்டு ஏப்ரலில் க்ளோஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது எப்படி எடுத்திருந்தேன், எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி போடுற ஒரு ஸ்டாக் வீடியோ வந்து உங்களுக்கு வரும். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் வந்து எப்படி எடுத்திருந்தேன், எந்த ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். ஓகே ஓகே அதானி போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டு ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சார்ட் வந்து லைக் இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு ட்ரெண்டுக்குள்ளே தான் ஒரு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்ச்குள்ளேயே தான் வந்து போய்கிட்டே இருக்கு. ஸோ அது எவ்வளோ தூரம் ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்ததோ அது போக 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 வந்து அது கம்மியாகிட்டே வரும். அது அக்குமுலேஷன் சொல்லுவாங்க. இந்த அக்குமுலேஷன் ஆகிட்டே என்னதான் இங்கே வந்து சப்போர்ட் கிட்ட வரும்போது வாங்குவாங்க, இங்கே செல் பண்ணிடுவாங்க. இந்த அக்குமுலேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அது கம்மியாக கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து நல்ல லாஸ்ட்டில் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கோ, இன்கேஸ் வந்து செல்லர்ஸ் பவர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா அது வந்து ட்ரெண்டை வந்து பிரேக் ஆகும். டவுன் சைடில் பிரேக் ஆகிட்டு அது வந்து ஃபால் ஆகும். இன்கேஸ் வந்து பையர்ஸ் வந்து பவர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா ட்ரெண்டை வந்து பிரேக் ஆகிட்டு ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகிட்டு மேலே வந்து ட்ராவல் ஆகும். ஸோ அதானி போர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வீடியோவில் போட்டிருந்தோம், யார் யார் எடுத்துருந்தீங்கன்னு தெரியல. ஸோ நம்ம பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து போட்டிருந்தோம், பிரேக் அவுட் ஆகிட்டதுக்கப்புறம் வந்து கூட பிரேக் அவுட் ஆகியிருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். ஸ்டாக் செலெக்ஷன் முக்கியம். ஸ்டாக் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்லேயும் வந்து நம்ம வந்து எல்லா மணியும் போட்டுற முடியாது. ஸோ இந்த மார்க்கெட் சிச்சுவேஷனுக்கு எது வந்து சூட்டபிளாக இருக்கும், எது வந்து மூவ்மெண்ட் இருக்கும், ஸோ மார்க்கெட்டை விட எது தள்ளி இருக்குது, ஒரு இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூவ்மெண்ட் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம என்ட்ரி எடுக்கணும். என்னதான் அப்படி பார்த்து நீங்கள் என்ட்ரி எடுத்தாலும் ஃப்ரேக் பிரேக் அவுட்டாக இருந்ததுன்னா திருப்பி வந்து உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். ஸோ கரெக்டாக உங்கள் ஸ்டாப் லாஸையும் வச்சுட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்கும் போது அந்த இதை உங்கள் டார்கெட்டை தாண்டி நீங்கள் போச்சுன்னா அதை ட்ரையல் பண்ணி போக தெரியணும். இன்கேஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓவர் ட்ரேட் பண்ணாமல் அந்த ட்ரேடை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு வர தெரியணும். நான் யூஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் வந்து இந்த 20 EMI தான். நான் 20 அந்த 200 EMI தான் யூஸ் பண்ணேன். ஸோ எப்பயுமே வந்து நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது செக் பண்ணி பார்க்கலாம். நான் கார்ட்டில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். நம்ம மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்கும் போது இந்த இஎம்ஐலாம் அவ்வளோவா வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆகாது. ஸோ ஒரு ஒன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு அது வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும் போது நம்ம அப்போ வந்து என்ட்ரி எடுக்கலாம். அப்போ என்ட்ரி எடுத்தாலும் ஸோ அதோட இஎம்ஐ கிட்டே நம்ம என்ட்ரி எடுக்கும்போது கொஞ்சம் ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். எங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் என்ட்ரி எடுக்கும் போது நல்லா போயிட்டு இருந்தது. ஸோ அகைன் வந்து ஒரு செல்லிங் ஆகிட்டு ஒரு சைட்வேஸில் இருந்துட்டு திருப்பி அந்த 20 EMI எடுத்துகிட்டு தான் அது புல் பேக் ஆச்சு. நம்ம வந்து அந்த 20 EMI எடுக்கும் போதும் வந்து நம்ம வீடியோ போட்டிருப்போம். இந்த கலெக்ஷன் வந்து இந்த கன்சல்டேஷன் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு போகும்போது நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஒரு 2 days வந்து நல்லா 2 to 3 days வந்து நல்லா போச்சு. ஸோ அந்த எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அப் மூமெண்ட்டில் தான் வந்து 20 EMI வந்து ஒர்க் ஆகும். இந்த இஎம்ஐஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைட்வேஸில் இருக்கும் போது அதெல்லாம் வந்து ஒர்க்கே ஆகாது சுத்தமாக. ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு அந்த ரேலி ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு தெரியும் போது அந்த இஎம்ஐயும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ தான் வந்து ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த இஎம்ஐ இல்லை, எல்லாமே நான் சொல்கிறேன். வேணால் நீங்கள் வந்து எந்த சார்ட்டில் வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஓகே நான் யூஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனு, அப்புறம் வந்து வால்யூமு, 20 EMI 200 EMI இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுறது. ஸோ எல்லா இண்டிகேட்டரும் போட்டுன்னு உட்காந்துட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம சிக்னல் வருதான்னு பார்த்துட்டு அதெல்லாம் வந்து செட் ஆகாது. என்ன வந்து நம்மளுக்கு வந்து செட் ஆகுதோ நம்ம அது கூட போகிறதே வருது. ஏன்னா வந்து இது ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை, நம்மளே வந்து இதை வந்து காம்ப்ளிகேட்டடாக ஆக்கிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ நார்மலாக வந்து எங்கே என்ட்ரி எங்கே எக்ஸிட்டு லாஸ் வந்தால் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு வெளில வர தெரியணும். லாஸ் வருதுன்னு அப்போ ப்ராஃபிட்டை மட்டும் புக் பண்ணிவிட்டு வந்து நம்ம 2000 3000 ப்ராஃபிட்டை மட்டும் புக் பண்ணிவிட்டு வர நம்ம லாஸ்ன்னு வந்ததுன்னா ஒரு 500 1000 வந்ததுன்னா லாஸ் வந்துச்சுன்னு சும்மா வந்து உட்காந்துட்டு இருப்போம். திரும்பவும் பார்த்தா அது வந்து 5000 4000 லாஸ் போயினே இருக்கும். ஸோ எது உங்களுக்கு வருதோ, ஏன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஃபிட்டே வந்து வந்துகிட்டே இருக்காது. லாஸும் வரும், லாஸும் நீங்கள் அக்செப்ட் பண்ண தெரியணும். ப்ராஃபிட் வந்தாலும் ப்ராஃபிட்டை வந்து நல்லா ட்ரையல் பண்ணிவிட்டு போக தெரியணும். லாஸ் வந்தால் சீக்கிரம் கட் பண்ண தெரியணும். ஸோ அதை வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் வந்து கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா லாஸ் வரும். என்ன தான் வந்து நீங்களே ஓன் அனலைஸ் பண்ணி பண்ணாலும், இன்கேஸ் வந்து யாருன்னா கால் கொடுத்து அதெல்லாம் வாங்கி பண்ணாலும் லாஸ் வரதான் செய்யும். ஏன்னா அது வந்து லாஸ் வந்துன்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஒன்று. எல்லா ட்ரேட்லேயும் வந்து ப்ராஃபிட் வந்துடாது. அந்த லாஸ் வந்து தெரிஞ்சதுன்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு வெளியில் வர தெரியணும். அந்த கட் பண்ணிவிட்டு வர லாஸ் வந்து மினிமலாக இருக்கணும். அப்புறம் மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த லாஸே வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் அஃபெக்ட் ஆகக்கூடாது. மந்த் எண்ட்லேயும் வந்து போர்ட்ஃபோலியோவில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எங்கேயோ தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம்.
லாஸ் வந்தாலும் ஒரு 2-3 ட்ரேட்ஸ் லாஸ் வந்தாலும் ஒரு மீதி 5 ட்ரேடில் வந்து ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா மந்த் எண்டில் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. இப்போ ஒரு அமௌண்ட் போடுறோம்னா அதில் வந்து ஒரு நார்மலான ரிட்டர்ன் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஒரு 3-4% வந்து நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, ஒரே ஒரு ட்ரேட் தான் எடுக்கீங்க உங்கள் கேபிட்டல் வச்சு, அதில் ஒரு 3-4% எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா அவ்வளோதான் வந்து நம்ம இது பண்ண முடியும். எல்லா நேரமே வந்து 10% 20% நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதுதான் ஒன்று. ஏன்னா இப்போ 3-4% வரும், ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. இன்னும் அது வந்து மேலே போகும், 20% போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து இருப்போம். அதை பார்த்தீங்கன்னா வந்து டார்கெட்டையும் அடிச்சுட்டு வந்த ப்ராஃபிட்டும் வந்து மைனஸில் திரும்பிடும். இந்த ட்ரேடில் வந்து நான் என்ட்ரி எடுத்தது பார்த்தீங்கன்னா 775. அப்போ க்ளோஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா டார்கெட் செட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 920லேயே நான் டார்கெட் செட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த ட்ரேடில் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 7,75,000. டோட்டல் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா நம்மளோடது வந்து 10 lakhs ஓவராலாக. ஸோ இதில் வந்து இது பண்ணது மட்டும் 7,75,000. ஓவராலாக வந்து ப்ராஃபிட் வந்து 1,45,700. ஓகே, 18%. ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் தான் 18%. நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 1 month கிட்ட வெயிட் பண்ணிட்டோம். ஒரு 31st March அப்போ வந்து நம்ம எடுத்துகிட்டு ஆல்மோஸ்ட் வந்து இங்கே தான் வந்து க்ளோஸ் பண்ணோம். 27th April வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெளியில் வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் 18%, ஒரு 18-19% கிட்ட வந்து ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இன்னும் போகும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம வச்சுருந்தோம்னா நம்ம பாதி ப்ராஃபிட் வந்து ஒரு கால்வாசி ப்ராஃபிட் வந்து அங்கேயே வந்து இதுவாகி. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செல்லிங் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். எவ்வளோ மூமெண்ட்டு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் ஸ்டாக்ஸும் சரி மார்க்கெட்டும் சரி ஏறுறது வந்து ஒரு சைட்வேஸில் இருந்துட்டு தான் ஏறும். இன்கேஸ் வந்து அது ஃபாலோ ஆகுதுன்னா ஒரு 2-3 டேஸில் ஏறினதெல்லாம் வந்து இது பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஸ்டாக்ஸ்லேயும் அது ஏறும் போது வந்து கஷ்டப்பட்டு தான் ஏறிட்டே இருக்கும். ஆனால் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா 3 நாளில் இறக்கிட்டாங்க பாருங்க, திருப்பி அந்த கன்சல்டேஷன்லேயே வந்துடுச்சு. ஸோ கரெக்டாக நம்மளோட டார்கெட்டை செட் பண்ணணும், கரெக்டாக நம்ம என்ட்ரி எக்ஸிட்டை வந்து செட் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டே இருக்கணும் நம்ம. ஓகே, இதுதான் வந்து நம்ம அதானியில் எடுத்திருந்த ப்ராஃபிட்டு. ஸோ இன்கேஸ் வந்து அடுத்தடுத்த ப்ராஃபிட் நம்ம போடுறதா இல்லையானா வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் வியூஸ் எப்படி போகுது, லைக்ஸ் போகுதுன்னு பார்த்துட்டு நம்ம ஃபர்தராக வந்து இந்த மாதிரி வீடியோ பண்ணலாமா இல்லையான்னு வந்து டிசைட் பண்ணலாம். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணது பிடிச்சிருந்ததுன்னா வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து சேனலை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.